நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எது பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் MDAW ப்ராஜெக்ட் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸ்ரீலங்கா இந்தியாவில் வந்து பெரிய அளவில் 5500+ மெம்பர்ஸை தாண்டி கிட்டத்தட்ட 6000 மெம்பர்ஸு கிட்ட ரீச் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் எங்கள்ட. அதே மாதிரி இன்றைக்கு டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 7ஆம் மாதம் 18ஆம் தேதி 2025 7ஆம் மாதம் 18ஆம் தேதி இன்றைக்கி நாங்கள் அந்த வீடியோ மேக் பண்ணுறோம். முதலாவது எங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நாங்கள் லாகின் பண்ணிடுவோம். ரைட், இப்போ எங்களோட எசட் முதலாவது நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். எவ்வளோ நாங்கள் அடிப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய ப்ரொஜெக்டில் பாதிக்கப்பட்டுக்கிறேன், நிறைய ப்ரொஜெக்டில் லொஸ்ட் ஆகிக்கிறேன். இருந்தாலும் அந்தந்த நிலைமைகளை எப்படி இருந்தோம்னு தெரியும். அப்படி இருந்தும் $200 இந்த இடத்துல இருக்குது, $200 இந்த இடத்துல இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் இன்கம். இப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு லைவாக ஒரு விஷயத்தை காட்டுறேன். விட்ரோலுக்கு போகிறேன். நான் இப்போ லைவாக உங்களுக்கு விட்ரோல் போட்டு காட்டுறேன் எவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த கம்பெனி ரன் ஆகுதுன்னு சொல்லி. ஹிஸ்ட்ரிக்கு போகிறேன், அதாவது விட்ரோல் ரெக்கார்டுக்கு. டேட்டை பாருங்கள், நான் உங்களுக்கு இன்றைய டேட்டை காட்டினேன். 7ஆம் மாதம் 18ஆம் தேதி 18 இன்றைய டேட். நேற்று 7/17 நாங்கள் ஆல்ரெடி 186 வந்து விட்ரோ பண்ணிட்டோம். அப்போ இந்த 186 போனால் பேலன்ஸ் இன்றைக்கு 200 இருக்கின்றா. இதுக்கான அர்த்தம் என்ன? 1 டே இன்கம் $200. ஸோ இது வந்து வெரி ஈஸி கிடையாது. சொல்லப்போனால் நாங்கள் 300 அதாவது ஸ்ரீலங்கா மணிக்கு 306 ரூபீஸ் போகுது ஒரு $. இருந்தாலும் நாங்கள் 300 போட்டால் கூட கிட்டத்தட்ட 60,000 60,000 per டே இன்கம். இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்டாஃப் கூட 1 மந்த் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி 1 மந்த் நீங்கள் அதாவது காலையில் 5 மணி 6 மணிக்கு போய் ஈவினிங் 4-5 மணிக்கு வந்தால் கூட நீங்கள் டே ஃபுல் வேலை செஞ்சு மாதம் 30 நாள் வேலை செஞ்சால் கூட ஒரு மாதத்துக்குள்ள சேலரி இந்த 60,000 இருக்கும். ஆனால் MDAW ப்ராஜெக்ட் எங்களுக்கு 1 டேயில் இந்த இன்கமை மேனேஜ் பண்ணி தருது. ஸோ இது வந்து வெரி ஈஸி கிடையாது. இதெல்லாம் தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய டீம் வந்து எங்களை ட்ரஸ்ட் பண்ணது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ப்ராஃபிட் தந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், லோடாகி ஆரம்பத்தில் பாருங்கள், ஆரம்பத்தில் நம்மளோட விட்ரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16, 34, 10, 10, 10, 13, 26 இப்படி தான். இன்றைக்கி பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 74, 103, 120, 150, 42, 119, 148, 186. ஸோ இன்றைக்கி லைவாக நாங்கள் பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 200 வச்சுக்கொள்ளுங்க. 200 இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்த வந்து விட்ரோவில் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ விட்ரோவில் கிளிக் பண்ணி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பெப்20 நெட்வொர்க் ஆல்ரெடி நாங்கள் அட்ரஸை கிளிக் பண்ணி வச்சுக்கோம். இங்கே இந்த இடத்துல நெட்வொர்க்கை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு TRC20 நான் ஆல்ரெடி இங்கே வந்து எங்களோட அட்ரஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அட்ரஸை கொடுக்குறோம். அமௌண்ட் வந்து ஓல் கொடுக்குறோம் 200.6. ஸோ விட்ரோவல் சார்ஜஸ் எல்லாருக்கும் தெரியும். மைனிங் ஃபீஸுக்கு $1, அதே மாதிரி சேரிட்டி ஃபண்டுக்கு 10%. பேலன்ஸ் அமௌண்ட் எங்களோட வாலெட்டுக்கு ரிசீவ் ஆக போகுது. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? விட்ரோவில் கிளிக் பண்ணுறோம். எங்களுக்கு OTP ஒன்று வரும். OTP எங்களோட இமெயிலுக்கு போகுது. ஸோ நாங்கள் செக் பண்ணலாம். ரைட், OTP வெயிட் பண்ணுறோம். ஆன் த ஸ்பாட்டில் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு OTP வந்து இருக்கும். ரைட், BBM சென்டர்லேருந்து எங்களுக்கு OTP வந்துக்கு 2578. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோங்க? OTPயை கொடுக்குறோம். 7578 கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல்னு வருது. இங்கே எங்களோட பேலன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 0. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் மாதம் 18ஆம் தேதி 10:21 AM. ரைட், இப்போ நாங்கள் ஜஸ்ட் கல்குலேட்டருக்கு போய்த்து இந்த $200 எங்களோட per டே இன்கம் எவ்வளோ ஸ்ரீலங்கான்னு பார்த்துருவோம். ஸ்ரீலங்கன் மணி. ஸோ நாங்கள் அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் 306 தர 200 கிட்டத்தட்ட 61,200. ஸோ 61,200 per டே இன்கம். இப்படி நாங்கள் பார்த்துட்டுக்குள்ளேயே மேலே நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட டிபாசிட், அதாவது USDT டிபாசிட். இப்போ டைமை பாருங்கள் 10:22. நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்ததே 10:22க்கு தான். ஆனால் அங்கே விட்ரோல் ரிசீவ் ஆகினதும் எங்களுக்கு 10 வித்தின் 1 மினிட், ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு போகலை. ஸோ அப்படியான ஒரு ப்ராஜெக்டில் தான் நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணுறோம். MDAW ப்ராஜெக்ட். ஸோ ஒரு நாளைக்கு 61,000 ஏர்ன் பண்ண முடியும் என்றா ஏன் உங்களுக்கு முடியாது? இதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்டா?
பெரிய அளவில் நீங்கள் மற்ற கம்பெனிகளில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்ட மாதிரி போட தேவையில்லை. இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணி அங்கே இங்கே 10 பேரை கூட்டிகிட்டு வாங்க, 3 பேரை கூட்டிகிட்டு வாங்க, 5 பேர், இதெல்லாம் கிடையாது. நீங்களாக வாங்க, நீங்களாக டிபாசிட் பண்ணுங்கள், நீங்களாக ஏர்ன் பண்ணுங்கள். இதுக்கான விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு லீடர், நீங்கள் ஒரு நெட்வொர்க்கர், நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதாவது வேறு ப்ரொஜெக்டில் லொஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுமா இருந்தால் நோ ப்ராப்ளம், ஹெல்ப் பண்ணுங்கள். இருந்தாலும் நீங்களாக உள்ளே வந்து சின்ன ஒரு கேபிட்டலில் நீங்களாக நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் தான் இந்த MDAW ப்ரொஜெக்ட். ஸோ ஷோர்ட்டாக நாங்கள் வந்து சில பிளானை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நல்ல ஞாபகம் வைங்க, BBM1 முதலாவது இவங்களோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் BBM1. இந்த BBM1க்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்டா, $1 ஏர்ன் பண்ணலாம். டோட்டல் ஒரு நாளைக்கு $1 டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுவீங்க, $30. அப்போ யோசிச்சு பாருங்கள், $30 வருதுன்னா டோட்டலாக கம்பெனி எத்தனை நாளைக்கு பே பண்ணுறாங்க, 30 நாள். 30 டேயோட உங்களோட இந்த பேக்கேஜ் எக்ஸ்பயர்டு ஆயிரும். எக்ஸ்பே ஆகினா நீங்கள் என்ன செய்யலாம், திருப்பி பை பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு $1, டோட்டலாக 30 நாளைக்கு $30 கிடைக்க போகுது. ஓகே சார், இந்த பேக்கேஜ் எனக்கு வேணும், நான் 12, அதாவது இந்த பேக்கேஜ் நான் வாங்கணுமா இருந்தால் எனக்கு $1 வந்தால் போதும். என்ன செய்யணும், யாரையும் ரெஃபர் பண்ணாமல் ஒரு நாளைக்கு $1 ஏர்ன் பண்ணால் ஸ்ரீலங்கா மணிக்கு சாதாரணமாக 300 ரூபா. அப்போ நான் ஏர்ன் பண்ணணும் சார், எனக்கு நான் ஜாயின் பண்ணணும்டா. உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 12.5 $12.5 கிட்டத்தட்ட 3500 ரூபீஸ் நீங்கள் போட்டிங்களா இருந்தால் இந்த பேக்கேஜில் இந்த ஏர்னிங்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்தியாவில் இருந்தீங்களா இருந்தால் வெறும் $1000. இந்தியாவில் இருந்தீங்கன்னா வெறும் $1000 போட்டால் ஒரு நாளைக்கு $1 ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே சார், இது ஓகே, இது வெரி லோ இன்கம் ஆகிக்கு. எனக்கு அடுத்த பேக்கேஜ் போகணுமா இருந்தால் நான் இந்த BBM2 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் BBM3. அதாவது $75 நீங்கள் போடணும். $75க்கு நீங்கள் உங்களோட நாட்டு பணத்துக்கு கல்குலேட் பண்ணுங்கள். இந்த $75 போட்டால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஒரு நாளைக்கு $6 வருது. அப்போ டோட்டலாக 180. 75 போட்டு $180 ஏர்ன் பண்ணுறதுண்டா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் அப்போ நாங்கள் கல்குலேட் பண்ணால் 30 டேஸ் 30 டேஸ் 30 நாளில் எங்களுக்கு என்ன செய்யுது, 30 நாளைக்கு இன்கம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு $6 படி. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு $6 நீங்கள் போட்ட கேபிட்டலை எத்தனை நாளில் எடுக்க போகிறீங்க? 11-10 நாளில் என்ன செஞ்சுருவீங்க, உங்களோட கேபிட்டலை எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிறது எல்லாமே ப்ராஃபிட் தான். ஸோ 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லோரும் கேட்குற கொஷன், நான் அடுத்த பேக்கேஜ் தான் போகணும். இங்கே அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ 75 இருந்தால் 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பேக்கேஜ் தான் போகணும், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் விரும்பினா 75 திருப்பியும் வாங்கலாம். ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் BBM4க்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, 220. 220ல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றா உங்களுக்கு 60 நாள் ப்ராஃபிட் தர போகிறாங்க. டேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 60 நாள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $9 கிடைக்கும். இது வந்து பேக்கேஜ் டீட்டெயில்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு நெட்வொர்க்கராக இருந்தால் நீங்கள் உங்களோட லிங்க் எடுத்து அன்லிமிட்டடாக ரெஃபர் பண்ணலாம். உங்களோட லிங்க் மூலம் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களோட லெவல் 1க்குள்ளே வருவாங்க. அவங்களோட டெய்லி ஏர்னிங்ஸ்லேருந்து 50% உங்களுக்கு வரும். கிளியராக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அன்லிமிட்டடாக ரெஃபர் பண்ணலாம். அந்த ரெஃபரல் இருந்து அவங்களோட டெய்லி ஏர்னிங்ஸ்லேருந்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கீழே வரேன், நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே நான் ஜாயின் பண்ணுறேன், நான் $75 போட்டால் எனக்கு டெய்லி எவ்வளோ கிடைக்கும், $6 கிடைக்கும். அப்போ அந்த 6ல் 50%ண்டா சரிக்கு சமன். அதாவது $3 ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வரும். ஒரு நாள் தான் வருமா, இல்லை, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 பேரை நீங்கள் இன்வைட் பண்ணால், மற்ற கம்பெனியில் நீங்கள் இன்வைட் பண்ணி கொடுத்த மாதிரி இங்கே இன்வைட் பண்ணால் ஒரு டீமை பில்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், செகண்டில் இருந்து 10 லெவல், 2வதுலேருந்து 10வது லெவல் வரைக்கும் ஈச் லெவல் ஒவ்வொரு லெவலுக்கும் 5%. அப்போ உங்களுக்கு யார் எவர் எந்த நாடுன்னு தெரியாமல் உங்களுக்கு கீழே மூவ் ஆகிற எல்லா டீமுக்கும் கிட்டத்தட்ட 2லேருந்து 10 லெவலுக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட டெய்லி ஏர்னிங்ஸ்லேருந்து 5% டெய்லி ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் வித்ட்ரோவல் $2, ஃபாஸ்ட் வித்ட்ரோவல், நீங்கள் வித்ட்ரோவலை லைவாகவே பார்த்தீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் லேட் பண்ண வேணாம், ஜாயின் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரோம், ஜாயின் பண்ணி அட்மினை கண்டக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.